வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. இப்போ இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இஃப் 3a ஈக்குவல் டு 4b ஈக்குவல் டு 6c அண்ட் a ப்ளஸ் b ப்ளஸ் c ஈக்குவல் டு 27 ரூட் ஆஃப் 29 தென் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ நம்ம என்ன பண்ணோம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏவா இல்லை பிஎஸ் ஏதோ ஒன்று எல்லாத்தையுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏவா பண்ண வந்து நம்ம மாற்ற போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த 3ab இருக்குல்ல, 3a ஈக்குவல் டு 4b ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ இதுலேருந்து b ஈக்குவல் டு என்ன வேல்யூ? 3a டிவைடட் பை 4. ஓகேவா? இங்கே மல்டிப்ளைல இருக்கிறது இந்த சைடு வந்தால் டிவைட் ஆகும். அடுத்து இந்த ரெண்டு இதை யூஸ் பண்ணுங்க. 4b ஈக்குவல் டு 6c. இதை யூஸ் பண்ணிட்டு பியோட வேல்யூ என்ன கிடைக்கும்? சாரி, சியோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 4b டிவைடட் பை 6 வந்துருமா? ஓகேவா? இப்போ இந்த பிக்கு பதிலாக நம்ம இந்த 3a டிவைடட் பை 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 4 இன்ட்டு 6 இதை அப்படியே வச்சுக்கோங்க. பிக்கு பதிலாக இது b இன்ட்டு 3a பை 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3a பை 4. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 4 4 கேன்சல் ஆகிடும். இது 1 இது 2. அப்போ சியோட வேல்யூ என்ன? a பை 2. ஓகேவா? பியோட வேல்யூ இது. ஏயை நம்ம ஆசிட்டிஸ் வச்சுட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஏக்கு பதிலாக ஏ அப்படி வச்சுக்கோங்க. சாரி, ஏக்கு பதிலாக ஏ அப்படி வச்சுக்கோங்க. ப்ளஸ் பிக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3a டிவைடட் பை 4 ப்ளஸ் சிக்கு பதிலாக a பை 2 ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? 27 ரூட் ஆஃப் 29. 27 ரூட் ஆஃப் 29. ஓகேவா? இப்போ இதை ஆட் பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணுமா? டினாமினேட்டர், அதாவது கீழே வந்து சேமாக இருந்தால் தான் நம்ம ஆட் பண்ண முடியும். அப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் 4 மாற்றிடலாமே. எல்லாத்துக்கும் எல்சிஎம் 4 போட்டோன்னா என்ன கிடைக்கும்? இங்கே 4ஆல் மேலேயும் கீழேயும் டிவைட் பண்ணணும். அப்போ 4a காமனாக 4 எடுத்துக்கலாம். ப்ளஸ் இங்கே 4 தான் இருக்குது, அதனால் அதை அப்படியே எழுதிக்கோங்க. 3a ப்ளஸ் இந்த டினாமினேட்டர் 4 ஆக்கணும்னா இங்கே எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 2ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 2a சாரி divided by 4 equal to 27 root of 29. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 9a divided by 4 equal to 27 root of 29. இப்போ இந்த 9 1s are 9, 9 3s are 27. அப்போ ஏயோட வேல்யூ என்ன? இந்த 4 இங்கே போச்சுன்னா டிவைடில் இருக்குது இங்கே போனால் மல்டிப்ளை ஆகும். அப்போ 4 into 3 எவ்வளோ? 12 ரூட் ஆஃப் 29. நம்ம இப்போ என்ன பண்ணியாச்சு? ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். பிக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணால் பியோட வேல்யூ கிடச்சிருமா? அப்போது பி ஈக்குவல் டு 3 இன்ட்டு 12 ரூட் 29 டிவைடட் பை 4. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 3 4s are 12. அப்போ 3 இன்ட்டு 3 9 ரூட் 29 அப்படின்னு கிடைக்கும். இப்போ பியோட வேல்யூ என்ன? 9 ரூட் 29 கிடச்சிருச்சு. இது சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு பியோட வேல்யூ என்ன கிடைக்கிது? 9 ரூட் 29 கிடைக்கும். ஓகேவா? இப்போ அடுத்து சிக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன தெரியும்? a பை 2. அப்போ ஏயோட வேல்யூ என்ன? 12 ரூட் 29 டிவைடட் பை 2. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? சியோட வேல்யூ 6 ரூட் 29 கிடைக்கும். ஓகேவா? 2 1s are 2, 12 2s are 6. அதை கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ ஏ பி சி வேல்யூ தெரிஞ்சிருச்சா நம்மளுக்கு? இதை கொண்டு போய் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க. அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ ஓகேவா? இப்போ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் என்ன? 12 ஸ்கொயர் இன்ட்டு இந்த ரூட் ஆஃப் 29 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு 29 கிடைக்கும். ஓகேவா? அப்போ 12 ஸ்கொயர் என்னென்ன நம்மளுக்கு தெரியும்? 144 இன்ட்டு 29. ஓகேவா? ஏ ஸ்கொயர் பண்ணியாச்சா? ப்ளஸ் அடுத்து பி ஸ்கொயர். பியோட வேல்யூ என்ன? 9 ரூட் 29. அதே மாதிரி 9 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 81. இந்த ஸ்கொயரை கேன்சல் இதுக்கு ஸ்கொயர் போட்டோம்னா ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகி இன்ட்டு 29 கிடைக்கும். அப்போ 81 இன்ட்டு 29. அடுத்து ப்ளஸ் இந்த ரூட் இதுக்கும் கண்டினியூ ஆகுது. ப்ளஸ் சியோட வேல்யூ என்ன? 6
√29 ஓகேவா? அப்போ 6 ஸ்கொயர் என்ன 36 இன்ட்டு √29 ஸ்கொயர் பண்ணோம்னா ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி 29 கிடைக்கும். சாரி, இப்போ இதில் 29 எல்லாத்துலேயுமே இருக்கா, அதை காமனாக வெளில எடுத்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? இப்போ 144 ப்ளஸ் 36 இது பண்ணால் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 180 ப்ளஸ் ஒரு 81 பண்ணால் என்ன கிடைக்கும்? 261 கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு? 7569. ஓகேவா? இப்போ நான் எப்படி கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறதுன்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு ஷார்ட்கட்டு நான் வந்து போட்டிருக்கேன். சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க பாருங்கள், நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 87. 87ஓட ஸ்கொயர் ரூட்டு தான் என்னது? 7569. ஓகேவா? இப்போ இதுதான் இதோட ஆன்சர். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் இஸ் 87. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ஃபீட்பேக் எதுவும் சொல்லணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.